வணக்கம். சிவாஜினி ஸ்ரீதரன். தகவல் 453. நாட்டிய மயில் 2025. அனைத்துலக தமிழ்கலை நிறுவனத்தின் பேர் ஆதரவுடன் நாட்டிய மயில் 2025 அதி உயர் விருதுக்கான போட்டியில் 10 ஆசிரியரின் மாணவர்கள் பங்கு பெற்றினார்கள். தனி நடனம், குழு நடனம், எழுச்சி நடனம், நெருப்பின் சலங்கை என பலவிதமான கண்ணை பறிக்கும் நடனம் இடம்பெற்றது. ஆசிரியர் தரத்தை பெற்ற மாணவர்கள் முதல் சிறுவர்கள் வரை பங்கு பெற்றி சிறப்பித்தார்கள். பக்கவாத்திய கலைஞர்கள் தமிழகத்தில் இருந்தும் நடுவர்கள் தமிழீழத்தில் இருந்தும் வரவழைக்கப்பட்டு மாணவர்களின் திறமைகளை வெளிக்காட்டும் களமாக நடைபெற்றது. சாதாரணமாக 4 சிவர்களுக்கு நடுவில் தங்கள் ஆசிரியரிடம் நடனக்கலையை பயின்ற மாணவர்கள் தங்கள் திறமையை வெளிக்காட்ட ஒரு களம் அமைத்து கொடுத்தது அனைத்துலக தமிழ்கலை நிறுவனம். அத்துடன் ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்கள் மாணவர்களை சரியான முறையில் பயிற்றுவித்து தயார்படுத்தி மேடையில் அவர்கள் தங்கள் திறமைகளை வெளிக்காட்டி வெற்றி கிண்ணங்களையும் சான்றிதழ்களையும் பெற்று மனம் மகிழ்ந்து நெகிழ்ந்த தருணங்கள். தமிழர்களின் கலை, கலாச்சாரம், பொருண்மைய விழுமியங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் பணிகளை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அனைத்துலக தமிழ்கலை நிறுவனமும் செய்வது மன மகிழ்ச்சியையும் தந்தது. வியப்பூட்டக்கூடிய தகவல் என்னவென்றால், ஆசிரியர் தரத்தை பெற்ற மாணவர்கள் பக்கவாத்திய கலைஞர்களாகவும் பங்கெடுத்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. ஒரு பழமொழி உண்டு, படலி பழுத்து கள்ளு குடிக்கலாமா என்ற கேள்விக்கு கூட பதிலும் கிடைத்தது. இங்கே பிறந்து வளர்ந்து அவர்கள் கலைகளை பயின்று இன்று அவர்கள் ஆசிரியர்களாகவும் பக்கவாத்திய கலைஞர்களாகவும் தங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்துவது மிக மிக மகிழ்ச்சியையும் தந்தது. நன்றி, வணக்கம்.